அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி தேர்ஸ்டே. டெக் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் கிவ் அவே வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லாருமே கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டோட இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 435 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். கூகுள் மேப்ஸில் புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம், ட்ரான்ஸ்லிட்ரேஷன் ஃபீச்சர். ஸோ இந்த ஃபீச்சர் மூலயமா வந்து இங்கிலீஷ்லேருந்து இந்தியன் லாங்குவேஜஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து தற்சமயம் 10 இந்தியன் லாங்குவேஜஸ் வந்து கூகுள் மேப் சப்போர்ட் பண்ணும். அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடான், சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ். நார்த் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி, பங்களா, குஜராத்தி, மராட்டி, ஒடியா, பஞ்சாபி. ஸோ இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே இப்போ கூகுள் மேப் சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணுன்னா வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து தமிழ்லையோ இல்லைனா நேட்டிவ் லாங்குவேஜ்லையோ நீங்கள் டைப் பண்ணால் கூட வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இடத்தோடைய டெஸ்டினேஷன் வந்து இது காட்டிடும். ஸோ இது எப்படி அவங்க சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக இங்கிலீஷ் பேசும்போது, அதாவது இந்தியன் இங்கிலீஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க வந்து ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் வந்து இந்தியன் இங்கிலீஷ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி வந்து இவங்க ஒர்க் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ கூகுள் மேப்ஸில் வந்து புதுசாக இந்த ஃபீச்சரும் அவைலபிளாக இருக்குது. நேட்டிவ் லாங்குவேஜஸ்லையும் நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். கூகுள் மாதிரி மோசிலா ஃபயர்ஃபாக்ஸும் வந்து புது அப்டேட் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க, Firefox 85 அப்டேட். ஸோ இந்த அப்டேட்டில் வந்து என்னென்ன விஷயங்கள் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடிஷ்னல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அடிஷ்னல் செக்யூரிட்டியில் அவங்க பண்ணியிருக்கிறது என்னென்னா வந்து சூப்பர் குக்கீஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால் யாருமே வந்து நம்மளை வந்து ட்ராக் பண்ண முடியாது, நம்ம என்ன வாட்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்க முடியாது. ஸோ ஒரு சேஃபான ப்ரௌசராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கூகுள் மாதிரி இனிமேல் ஃபயர்ஃபாக்ஸ்லையும் அடோப் ஃப்ளாஷ் பிளேயர் பிளகினுடைய சப்போர்ட் இருக்காது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸோட Firefox 85 எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆக போகுது. வாட்ஸ்அப்புடைய புது டேர்ம்ஸ் அண்ட் பிரைவசி பாலிசி வந்து இந்தியா மட்டும் இல்லை, குளோபலாக நிறைய இடங்களில் பிரச்சனை கிரியேட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரீசெண்டாக வந்து ஈரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து யூசர்ஸ்க்கு வந்து வாட்ஸ்அப்புடைய எந்த புது டேர்ம்ஸ் அண்ட் பிரைவசி பாலிசி பிடிக்காம எல்லாருமே வந்து சிக்னல் ஆப்க்கு வந்து மாறியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் வந்து அந்த ஊரில் வந்து 2 வாரமாக வந்து சிக்னல் தான் வந்து ஹையஸ்ட் டவுன்லோடட் ஆப்பாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ஈரானுடைய ஓன் ஆப் ஸ்டோர் கெஃபே பசார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் அந்த ஆப் தான் ஹையஸ்ட்டாக இருந்திருக்கு. ஆனால் ஆல் ஆஃப் அ சடன் அந்த ஆப்பை வந்து எல்லா இதுலேருந்தும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஈரானில் வந்து சிக்னல் ஆப்பையே பிளாக் பண்ணிட்டதாக வந்து தெரிய வந்திருக்கு. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் பொலிட்டிக்கல் இஷ்யூ தான். ஈரான் கவர்மெண்ட்டே வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து யூசர்ஸ்க்கு ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஏன்னா வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர்ஸுடைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து அகெயின்ஸ்டாக இருக்கணும். ஆனால் கவர்மெண்ட் வந்து பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் வந்து வாட்ஸ்அப்புக்கு ஃபேவராக வந்து ஈரானில் வந்து சிக்னல் ஆப்பே வந்து பிளாக் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. FAUG இந்தியன் மொபைல் கேமிங் ஆப் வந்து ஒரே நாளில் 1 மில்லியன் டவுன்லோட்ஸை வந்து கிராஸ் பண்ணிட்டு தான் வந்து என்கோர் கேம்ஸ் வந்து டீசர் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரே நாளில் இதோட டவுன்லோட்ஸ் வந்து 1 மில்லியன் கிராஸ் ஆயிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் இது ப்ளே ஸ்டோரில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்ட் டவுன்லோட்ஸ் வந்து 1 மில்லியனை கிராஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம். கூடிய விரைவில் இது ஆப் ஸ்டோர்லையும் அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேம் வந்து இந்தியாவில் ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். சில பேர் வந்து இது ஓகேன்னு சொல்கிறாங்க, சில பேருக்கு வந்து இது பிடிக்கல. ஏன்னா எல்லாருமே வந்து ஃபவுஜியை வந்து பப்ஜியோட கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. பட் இந்த கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி மாதிரி கிடையாது, இது கம்ப்ளீட்டாக ஒரு யூனிக் கேம் அப்படிங்கிற மாதிரி என்கோர் கேம்ஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஃபவுஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கம்பேட்டபிளாக இல்லை, இந்த இஷ்யூவும் இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. அதுவும் வந்து கூடிய விரைவில் இவங்க சரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் ஃபவுஜி டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேருக்கு இது ஃபேவரட் கேமாக இருக்குது, தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஹாங்காங் பேஸ்ட் ரொபோட்டிக் கம்பெனி ஹான்சன் வந்து சோஃபியா ஹியூமன் லைக் ரொபோட்ஸில் வந்து 2016 ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த ரொபோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லி. அதே சமயத்தில் 2016 வந்து இது பெரிய அளவில் தேவைப்படலை. ஆனால் இப்போ பேண்டமிக் அப்புறம் வந்து ஹெல்த் செக்டராக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் வந்து ரோபோட்ஸ் தேவைப்படுது. இன்னும் சொல்லப்போனால் ரொபோட்டிக் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்பவே டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதையடுத்து வந்து 2021 இவங்க 1000 ரோபோட்ஸ், அதாவது ஹியூமன் லைக் சோஃபியா
சோஃபியா ரோபோட்ஸ் வந்து ஹெல்த் செக்டார்ஸ் நிறைய இடங்களுக்கு இவங்க டெலிவரி பண்ண போகிறதா தெரியுது. ஹெல்த் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஐசோலேட்டட் பேஷண்ட்ஸ் கிட்ட இவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி, அதே வந்து மற்ற இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி மாஸ்க் யார் போட்டிருக்கா போடலை அப்படின்னு டிடெக்ட் பண்ணுற மாதிரி வந்து இவங்க கிரேஸ் அப்படிங்கிற ஒரு ரோபோட் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் ரோபோட்ஸுடைய தேவை அதிகமாக இருக்கிறதுனால 2021 கிட்டத்தட்ட 1000 ரோபோட்ஸ் கிட்ட இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி டெலிவரி பண்ண போகிறதா தெரியுது. சாம்சங்குடைய ஏ சீரீஸில் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி A02 தாய்லாண்டில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல், அதனால மீடியாடெக் உடைய ஒரு பழைய சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். மீடியாடெக் MT6739 இந்த சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஷுவல் அவுட்லுக்கில் வந்து ரியர் சைடில் டுவல் கேமரா 13 மெகா பிக்சல், ஃப்ரண்ட்டில் இன்ஃபினிட்டி வி டிஸ்பிளேல 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராக்கு 5000 mAh பேட்டரியோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 7500க்கு தாய்லாண்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. விவோ உடைய ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பர் V27A வந்து கூகுள் பிளே கன்சோலில் லிஸ்டிங் ஆயிருக்கு. இங்கே லிஸ்டிங் ஆனதில் இதோட அவுட்லுக் அண்ட் சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக இந்தியாவில் லான்ச் ஆன விவோ V20 Pro 5G எப்படி இருந்ததோ டுவல் செல்ஃபி கேமரா நாச்சோட அதே அவுட்லுக்கில் தான் இங்கே லிஸ்டிங் ஆயிருக்கு. அதோட வந்து சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 1100 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இங்கே ரிவீல் ஆயிருக்க அவுட்லுக் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்கும்போது விவோ உடைய V20 சீரீஸில் வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி சிப்செட்லையும் இவங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஆல்ரெடி இந்தியாவில் விவோ V20 அண்ட் விவோ V20 Pro 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் சிப்செட்டில் கொடுத்துருந்தாங்க. இதே ஸ்மார்ட் ஃபோன் மீடியாடெக் டைமென்சிட்டியில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஏற்கனவே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 800 அப்படிங்கிற மாதிரி லிஸ்டிங் இருந்தது. ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் விவோ உடைய V20 சீரீஸில் இவங்க கொடுக்கலாம் மீடியாடெக் டைமென்சிட்டி சிப்செட்டில், இல்லை வேறு பேரில் அதே அவுட்லுக்கில் இவங்க லான்ச் பண்ணலாம் நம்ம எதிர்பார்க்கலாம். சோனியுடைய பாப்புலரான எக்ஸ்பீரியா சீரீஸில் சோனி எக்ஸ்பீரியா ப்ரோ யூஎஸில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நீட் அவுட்லுக், அதே சமயத்தில் டீசன்ட் ஸ்பெசிஃபிகேஷனாக இருந்தாலும் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு FT ப்ரைஸ் டேக்ல இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 865 இவங்க கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன். இது ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HDM1 இன்புட் டிவைஸில் வருது. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 6.5 inch OLED பேனல், ட்ரிபிள் கேமரா 12 மெகா பிக்சல் சென்சார்ஸோட கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலுக்கு ஃப்ரண்ட் கேமரா, 4000 mAh பேட்டரியோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் sub 6 GHz அதுக்கப்புறம் வேவ் டெக்னாலஜி ரெண்டையுமே சப்போர்ட் பண்ணுற வகையில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது காமன் யூசேஜ் கிடையாது, ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனா. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1,82,000 கிட்ட இவங்க யூஎஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங் அவங்களுடைய பாப்புலரான ஏ சீரீஸில் சாம்சங் கேலக்ஸி A52 ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் 4G அண்ட் 5G வேரியன்ட் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 720லையும் 5G வந்து ஸ்னாப் ட்ராகன் 750Gலையும் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய கலர் வேரியன்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. இது 5 கலர் வேரியன்ட்ஸ்லேயே இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. பிளாக், ப்ளூ, வயலட், ஒயிட், ஆரஞ்சுன்னு உங்களுக்கு 5 கலர்ஸில் வந்து சாம்சங் உடைய பாப்புலரான A52 சீரீஸ் வந்து லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. ரியல்மி அவங்களுடைய நார்சோ சீரீஸில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது நார்சோ 30 சீரீஸாக இருக்குன்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ இதில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நார்சோ 30A, இதோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RMX 3171. இது இந்தியாவில் பிஸ் சர்டிஃபிகேஷனையும் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஆல்ரெடி நார்சோ சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NBTC தாய்லாண்டில் வந்து சர்டிஃபிகேஷன் ஆயிருக்கு. இப்போ இந்தியாவிலையும் சர்டிஃபிகேஷன் ஆயிருக்கு. இதை அடுத்து வந்து ரியல்மி நார்சோ 30 சீரீஸ் ரொம்பவே குவிக்காக இந்தியாவில் லான்ச் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அகைன் இதுவும் அதோட ப்ரெடசஸர் மாதிரி 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஃபைனலாக இந்தியாவில் Poco M3 February 2 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா வந்து அஃபிஷியலாக போக்கோ பிராண்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் கேட்டகரியில் பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன், அதே சமயத்தில் பெஸ்ட் அவுட்லுக்கில் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து இது 13,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ போக்கோ M3 இந்தியாவில் 6000 mAh மேசிவ் பேட்டரியோட February 2 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. இது அஃபிஷியலாக ஃப்ளிப்கார்ட் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லை, போக்கோ பிராண்டு கீழே ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் வந்து மாடல் நம்பரோட லிஸ்டிங் இருக்குது. இதோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M2102J20SG. இந்த மாடல் நம்பரோட FCC சர்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் TUV ரெண்டு இடங்களில் லிஸ்டிங் இருக்குது. இங்கே லிஸ்டிங் ஆனதை வச்சு இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போக்கோ F2 இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி வந்து போக்கோ F2 வந்து லான்ச் பண்ண போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, ரீசெண்டாக போக்கோ F2 உடைய ஒரு ரூமர்ட் ப்ரைஸும் ரிவீல் ஆச்சு. அங்கே
அங்கே ரிவீல் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போக்கோ F2 வந்து போக்கோ F1 விட 10லேருந்து 15,000 அதிகமாக லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆனது. ஸோ போக்கோ F1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,999க்கு இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேருந்து 10லேருந்து 15,000 அப்படிங்கும்போது அப்ராக்சிமேட்டாக 30,000 அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ போக்கோ பிராண்டை கீழே கூடிய விரைவில் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஷாமியுடைய மீ சீரீஸில் அட் ப்ரெசென்ட் மே 11ல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் கூட மே 11 லைட் வரும் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் இருக்குது. பட் ஆனால் இப்போ சைனாவில் வந்து மே 10லேயும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ மே 11க்கு அப்புறம் மே 12னு போகாமல் அகெயின் வந்து மே 10ல் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 870ல் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும்னு தெரியுது. இதோட ப்ரைஸ் செக்மெண்ட் அப்ராக்சிமேட்டாக 30,000 கிட்ட மே 10 சைனாவில் லான்ச் ஆகுது ஸ்னாப்ட்ராகன் 870ல். ஸோ ஃபைனலாக ரெட்மி நோட் 10 சீரீஸுடைய ஃபர்ஸ்ட் டீசர் வந்து சைனீஸ் வெப்சைட்டில் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி முதல்ல சைனாவில் தான் லான்ச் ஆகுது. இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிங்காங்குடைய பிக்சர் போட்டு இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து எதை ப்ரொஜெக்ட் பண்ணுதுன்னு நமக்கு தெரியல. பட் ரெட்மி நோட் 10 சீரீஸுடைய டீசர் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை ரெட்மியுடைய நோட் 10 சீரீஸில் 4G அண்ட் 5G வேரியன்ட்ஸ் ரெண்டுமே இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இந்தியாலையும் 4G அண்ட் 5G வேரியன்ட்ஸோட தான் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ ஃபைனலாக ரெட்மி 8 யூசர்ஸ்க்கெல்லாம் MIUI 12 அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட ஃபைல் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 658 MB. இதில் வந்து உங்களுக்கு சிஸ்டமில் இருக்கக்கூடிய அனிமேஷன்ஸ் வந்து கரெக்ட் பண்ணுறாங்க. அதோட வந்து சிஸ்டம் ஆப்டிமைசேஷன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ரெட்மி 8 யூசர்ஸாக இருந்தால் இந்த அப்டேட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரியல்மியுடைய X7 சீரிஸ் இந்தியாவில் Feb 4 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ அஃபிஷியலாக கம்பெனியை வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டீசரில் X7 உடைய ஸ்பெசிஃபிகேஷன், X7 Pro உடைய ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீல் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 800U, இன்னொன்று MediaTek Dimensity 1000+ல இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபைனலாக Realme X7 சீரிஸ் இந்தியாவில் Feb 4 அன்னைக்கு லான்ச் ஆகுது. அது மட்டும் இல்லை இந்த சீரீஸில் Realme X7 Pro உடைய ஒரு ரூமர்ட் ப்ரைஸும் வந்து ரிவீல் ஆயிருக்கு. இந்த ரூமர்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எஸ், Realme X7 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ட் ப்ரைஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Realme X7 Pro MediaTek Dimensity 1000+ வந்து அப்ராக்சிமேட்டாக 30,000 கிட்ட லான்ச் ஆகும் அப்படின்னு ரிவீல் ஆயிருக்கு. இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் 2,000 இருக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸை பற்றி உங்கள் கருத்து என்ன தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததான் இன்றைக்கி Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸில் வரப்போகிற புது ஃபீச்சர் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லிட்டு அதுதான் இன்றைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், கூகுள் மேப்ஸில் வரப்போகிற புது ஃபீச்சர் என்னது, அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் மோட்டோ எட்ஜஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சுந்தர் ஆதித்யா. கங்க்ராச்சுலேஷன் சுந்தர். நீங்கள் இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.